பாக்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம புது விஷயம் பார்க்க போகிறோம். மனிதன் இறந்ததுக்கப்புறம் என்னவாக மாறலாம் அப்படின்னு. புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவன் வந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுவான் அப்படின்னு சொல்லுது. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருளை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் வந்து ஒரு பொருள் எப்படி அப்படின்னா, இந்த மண்ணில் என்னென்ன கனிம வளங்கள் இருக்கோ எல்லா கனிம வளங்களும் என்னோடய உடல்லையும் இருக்குது. அப்போது நான் இறந்ததுக்கப்புறம் என்னை புதைச்சிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மண்ணோடு மண்ணாக கலந்து மண்ணாக மாறிடுவேன். என்னை எரிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த காற்றோடு காற்றாக கலந்துருவேன். நம்ம அதாவது மண்ணில் என்னென்ன கனிம வளங்கள் இருக்கோ எல்லா கனிம வளங்களும் என்னோட உடல்லையும் இருக்குது. இதை எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி வைங்க, அதே சேம் டைம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கேன்லையும் தண்ணி ஊற்றி வைங்க. ரெண்டையும் கொஞ்ச நாள் கழித்து திறந்து பாருங்கள். மண்பானையில் புழுக்கள் உருவாகிருக்கும், பிளாஸ்டிக் கேனில் எதுவுமே உருவாகிருக்காது. அப்போது மண்ணும் தண்ணியும் எந்த இடத்துல கலந்துருக்கோ அந்த இடத்துல தான் உயிரினங்கள் தோன்றியிருக்கு. இதை வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க மண்லேயும் தண்ணியும் எவ்வளோ நேரம் விட்டாலும் விளையாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும், நாம் வந்து இந்த மண்லேயும் தண்ணியில் இருந்து தான் நம்ம உயிர் தோன்றியிருக்கோம். நமக்கு தான் வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு புரிவதில்லை. இந்த மண் எப்படி வந்து எல்லா கனிம வளங்களும் வச்சுருக்கோ அதே கனிம வளங்கள் என்னோடய உடல்லையும் இருக்குது. இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் எல்லோரும் இந்த மண்ணின் மைந்தர்கள். நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்க புழு பூச்சி எல்லா விலங்கினங்களும் இந்த மண்ணிலிருந்து தான் உருவாகிருக்கு. கடைசியில் அது இறந்ததுக்கப்புறம் அதுவும் என்னவாக ஆகும் அப்படின்னா மண்ணாக தான் மாறிருக்கும். அதான் வந்து ஒரு பொருள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்காக தான் கன்வெர்ட் ஆகும். ஒரு பொருளை நம்மளால் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் இந்த மண்ணிலிருந்து மனுஷனாக மாறினேன், கடைசியில் நான் என்னவா மாறுவேன் அப்படின்னா மனுஷனாக இருந்து மண்ணாக மாறிடுவான். இந்த பூமியை விட்டு நம்மளால் எங்கேயும் போக முடியாது. இந்த பூமிக்குள்ளே நான் இறந்ததுக்கப்புறம் எங்கே இருப்பேன் அப்படின்னா, இதே பூமிக்குள்ளே இதே இடத்துல மண்ணாக இருப்பேன். கொஞ்ச நாள் கழித்து இந்த மண்ணிலிருந்து நான் வேறு ஒரு உயிரினமாகவோ இல்லை மனுஷனாகவோ கூட நான் மாறுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.